ஹாய். இன்னைக்கு காலைல ஒருத்தர் திடீர்னு கால் பண்ணி ஒரு எஸ்இஓ டவுட் பண்ணி கேட்டாரு. என்ன டவுட் அப்படின்னா, ப்ரோ நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு கூகுள் கீவேர்ட் பிளானர்ல ஒரு சர்ச் வால்யூம் காமிக்குது. ஏஷ்ரஃப்ல ஒரு சர்ச் வால்யூம் காமிக்குது. செம்ரஷ்ல ஒரு சர்ச் வால்யூம் காமிக்குது. அதே மாதிரி கீவேர்ட் சர்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்றேன். அதுல ஒரு சர்ச் வால்யூம் காமிக்குது ப்ரோ. நான் எதை ப்ரோ ஃபாலோ பண்றது? எதை நான் நம்புறது? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. ஸோ ஆன்லைன்ல எஸ்இஓ டூல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிரலாம். ஒரு 4, 5 டூல் தான். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்இஓ டூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு மாதிரி காமிச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டூல் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா டூலையும் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காத, காம்ப்ளெக்ஸ் ஆகிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கன்வே பண்ணுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஃப்ரெண்ட்ஸும் 10 விதமாக 10 அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த 10 அட்வைஸையும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனால் உங்களோட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அட்வைசஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த அட்வைசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி, உங்கள் சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும். அதே விஷயம் தான். நீங்கள் 10 டூலையும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த 10 டூலில் இருக்கிற ஐடியாஸை கேதர் பண்ணிட்டு, இன்சைட்ஸ் கெட் பண்ணிட்டு, அதுக்கேற்ற மாதிரி எஸ்இஓ ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேவா? என்னதான் நிறைய பே டூல்ஸ் இருந்தாலும், நான் என்னோட கீவேர்ட் ரிசர்ச்க்கு எப்போவுமே யூஸ் பண்ணுறது கூகுளோட கீவேர்ட் பிளானர்.